ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். மண்டே காலையில் 5:30க்கு எந்திரிச்சேன். அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம், 2 காய் வைக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்கிட்டேன் அப்படின்றனால எந்திரிச்சு அறக்க பறக்க ஏதாவது சமைக்கணுமே அப்படின்றதுக்காக சமைச்சிட்ருக்கேன். நைட்டே பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். காலையில் வேக வச்ச பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். பாசிப்பயிறு நல்லா ஊறி இருந்தது. சரி, அரிசியும் பருப்பு சாதம் செய்கிற மாதிரி பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு ரெண்டுமே காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அது கூட 4 பல் பூண்டு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாசி பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தோம்னா பாசிப்பயிறு சாதம் ரெடி ஆகிடும். பிள்ளைங்க எந்திரிச்சு வந்ததும் அவங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். பாசிப்பயிறு சாதம், அது கூடவே ஒரு ஆம்லேட்டு, பொடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு நேற்று செஞ்ச சத்து மாவு உருண்டை இருந்தது, அதை வச்சு விட்ருக்கேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். கால்வலி எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அக்கறையாக கமெண்ட்ஸில் விசாரிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ கால்வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இருந்தாலும் கால்வலி ஃபுல்லாக சரியாகலை அப்படின்றனால ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதில்ல. மண்டே அப்படின்னாலே ராஜேஷ் கிச்சனில் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி 3 ப்ராடக்ட் பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. மில்லட் தோசா மிக்ஸு, வெந்தயக்களி, மல்டிகிரெயின் ஆட்டா அப்படின்னு 3 ப்ராடக்ட் இன்றைக்கி அரைச்சிட்டு பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து கொடுப்பேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வீட்டில் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. கமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதும் சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்ருக்கேன். சின்ன கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னொரு பேனில் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்தால் மட்டும் போதும். நாட்டு சக்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரையில் தூசி எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்த எடுப்பில் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி பதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடணும்னு கிடையாது. பட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் எடுத்து போடும்போது நம்ம கையிலேருந்து விழுகிற மாதிரி ஈஸியாக விழுகிற மாதிரி இருக்கணும். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். நம்ம போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அது மேலே வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருந்தது அப்படின்னா நமக்கு வெளியில் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நம்ம போட்டதும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி மேலே வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப எண்ணெய் காயாமல் போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போட்டதும் அந்த மாவு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொன்று போடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருந்தனால நிறைய எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். போண்டா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும், எந்த சைஸில் வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி போண்டா எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றத பொறுத்தும் நீங்கள் நாட்டு சக்கரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இனிப்பு போண்டா, இதுக்கு பேர் இனிப்பு போண்டா. எதை வச்சு பண்ணேன் அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். சத்து மாவு இல்லை, அப்புறம் கெஸ் பண்ணு. வேற என்னது? போண்டாவே இனிப்பாக இருக்கும்னா மால்ட்டு வச்சது முன்னையா? மாவு ப்ளஸ் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அப்போ கருப்பு கவுனி இல்லை, உளுந்தங்களி வச்சு பண்ணியா? இல்லை, அப்புறம் நம்ம ஆட்டா. ஓகே 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 ஓகே. அதை வச்சு அப்படியே போண்டாவை சுற்றுறதா? அப்படியே போண்டாவா செஞ்சுட்டேன், நாட்டு சக்கரை போட்டு போண்டாவா செஞ்சுட்டேன். நீ கேட்டல திங்க ஏதாவது இருக்கான்னு, அதனால உனக்காக ரெடி. சரி, இப்போ நீ கெஸ் பண்ண ட்ரை பண்ணிடலாம். அந்த மாதிரி இதை கீழே கொண்டு போய் கொடுத்து அவங்கள கெஸ் பண்ண சொல்லுங்க. அவங்க நீ கீழே இருந்து ப்ராடக்ட் எடுத்து வரும்போதே பார்த்துருப்பாங்களே. இல்ல, ஆமா இன்னைக்கு ஆட்டாவும் போட்டாங்க. பட் ஆனா அவங்க கெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நான் சத்து மாவுல செஞ்ச உருண்டை வேற காலையில கொடுத்தனா, அதனால இதுவும் சத்து மாவுன்னு தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம். ரேவகா வாங்க, புதுசா வந்து கொண்டாந்து இருக்காங்க, வாங்க. உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து இது என்ன ப்ராடக்ட்ல பண்ணேன்னு நீங்க சொல்லணும். சோதனை என்ன ப்ராடக்ட்ல பண்ணிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க. எல்லாமே கலந்த கலவையாவே இருக்கே, என்னன்னு தெரியலையே. கருப்பு கவனில பண்ணியா? கெஸ் பண்ணுங்க, கரெக்ட்டா யார் சொல்றீங்க? சத்து மாவு தான்மா. கருப்பு கவுனி. சத்து மாவு. கருப்பு கவுனி. யாருக்குமே தெரியலையா? மில்லட்ல பண்ணியா? இல்ல. என்னக்கா கருப்பு நம்ம கவுனி இனிப்பாதான் இருக்குமா? மல்டிகிரெயின் ஆட்டா. ஆட்டாவா? கோதுமை மறந்துட்டோமா? இன்னைக்கு தானே பேக் பண்ணீங்க. இல்ல, கோதுமை போண்டா போடுவோம் இனிப்பு. அது டார்க் இருக்குமா, டார்க் கலர்லயே கண்டு போயிடுச்சு. நம்மது எல்லாமே அப்படிதான், நாட்டு சக்கரை போடுவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கௌசி கௌசி ஏன் வாமா. கௌசியை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா கூட சொல்லி நீ டேஸ்ட் பண்ண சொல்லு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு கண்டுபிடிச்சா? அதனால கெஸ் பண்ண முடியல. சேவகனால சத்துமாவு டேஸ்ட் தான் இருக்குது. நம்மளது எல்லாமே மில்லட்ஸ்னால அப்படிதான் இருக்கும். சத்துமாவு டேஸ்ட் தான் நல்லா இருக்கு. டேஸ்டா தான். அந்த கோதுமை மாவோட பேர் தெரியல. இது தெரியல. பரவாயில்ல, ஸ்நாக்ஸா அக்கா ஸ்கூல் ரெசிபி கண்டுபிடிச்சு. நான் கத்து வளர்க்க தெரியுமா? See girl. Hey Kyle girl. Hey Kyle girl, come here. அப்படியா? See girl. சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு. இன்னும் பேர் வைக்கல. இன்னும் பேர் வைக்கலாம். நாக்கா நல்லா இல்லையா? கீரை மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நேத்து செஞ்சு கொடுத்தது நல்லா இருந்துச்சா? ஏன்னா அது இனிப்பு, ஆனா அது இனிப்பா இருந்துச்சு. இது இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால பிடிக்கலன்னு.
பாப்பா எங்க நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குல்ல? இனிப்பு கொஞ்சம் பத்தல உனக்கு, அவ்வளவுதானே? சரி அடுத்த தடவை இனிப்பு போடலாம். இந்த நீ சாப்பிட்டு பாரு. வாய தர. கோதுமை மாவுல பண்ணேன். லேஸ் வாங்கிட்டு வரலாமா? போய் கடைக்கு போய் லேஸ் வாங்கிட்டு வரலாமா? லேஸ் வாங்கிட்டு வரலாமா? அதுக்கு பேர் என்ன? சாக்கோ பை வாங்கிட்டு வரலாமா? சாக்கோ பை. இது சாக்கோ பை தான். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் கமல் சீக்கிரமே எழுந்திரிச்சு பிஎன்இ மீட்டிங்காக கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கமல் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது அப்படின்றனால ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னாங்க. வீட்டில் வெஜிடபிள் வந்து பீட்ரூட் ஒன்று இருந்தது. அதனால் பீட்ரூட் பொரியல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாதம் மாதிரி கிளறி வச்சு விட்டேன். ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலை பருப்பு வேக வச்சு கொடுத்தேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து ஆஃபீஸில் தான் வேலை இருந்தது. கருப்பு கவுனி மிக்ஸ் வந்து காலியாயிருச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் ரொம்ப பிஸியான டே. மால்ட் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக டிஸ்பேச் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாச்சு. அதனால் பேக்கெட் போட்டு அதை வந்து கொரியர் பேக் பண்ணணும் அப்படின்றனால ரொம்ப பிஸியாக இருந்தோம். இன்றைக்கி ஒரு 150 ஆர்டருக்கு மேலே வந்து டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்றனால ஒருத்தர்னால முடியாது அப்படின்றனால நானுமே இன்றைக்கி வந்து கொரியர் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் பேக்கிங் அப்படின்னு கொரியர் பேக்கிங்லேயே தான் போச்சு. சங்கரி மால்ட் காம்போ 708. கௌசல்யா மால்ட் காம்போ 912. 1000 கழிச்சு 999. ஆனந்த் குமார் மால்ட் காம்போ 338. ஓகே. அன்னலட்சுமி மால்ட் காம்போ 315. சஹானா அஸ்ரப் ஏபிசி 758. மஞ்சுளா 962. போன வாரத்தில் 170 ஆர்டர் கிட்ட வந்து டிஸ்பேச் பண்ணோம். இன்றைக்கி அதையும் தாண்டி 200 ஆர்டர் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறோம். ராஜேஷ் கிச்சனில் இருந்து இன்றைக்கி பல்க் ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜேஷ் கிச்சனுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாய் பாய். ஏன் கௌதம், இன்னைக்கு வண்டி நிறைஞ்சிரும். நீ சொன்ன மாதிரி குட்டியான தான் வேணும். வைக்க இடம் பத்தாது போலையே. டாப்ல வச்சிடலாம். டாப்ல. இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணுற ஆர்டர் மொத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 205. எழுதும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் கௌதம் கொரியர் போட போகும்போது நானுமே கூட போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் போட்டுட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நைட் டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் இன்னும் வரல. நைட் 10 மணி ஆகும் அப்படின்னாங்க. டின்னர் வெளியவே சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கண்மணி பார்த்துட்டே இருந்தால். லெமனை பார்த்ததும், அம்மா லெமன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, எனக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் நாளைக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால். சரி பாப்பா செஞ்சு கொடுக்குறேன், இப்போ போய் தூங்கு அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. கால்வலி வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு தான் நடக்கிறேன். உட்காரவும் அப்படியே செப்பல் போட்டுகிட்டே உட்காந்துட்டேன் ஞாபகம் இல்லாமல். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.